சொசைட்டிலேயே வந்து நிறைய மனத்தடைகள் இருக்கு அப்படின்ற போது வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பெண் குழந்தை வெளியே போய் வேலை பண்றதே ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னு நினைச்ச ஒரு சொசைட்டி நம்மது. இப்போ அது மாறி இருக்கு இல்லையா? நாங்கள் நிறைய புதுமுக டைரக்டர்ஸோடு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஃப்ரம் அ யங் ஏஜ். அந்த புதுமுக டைரக்டர்ஸ் வந்து உலகமே போற்றக்கூடிய டைரக்டர்ஸாக அப்புறம் மாறினாங்க. பட் ஃபஸ்ட்டு படம் புதுமுக டைரக்டர் தானே. ஆமாம், கண்ணு நடிக்கும், பெருசாக ஃபேஸில் வந்து பயங்கரமாக இப்படி இப்படி பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. அதை வந்து நம்ம ஃபேக்காக இல்லை அப்படின்னு சொல்லவும் முடியாது, இல்லாதது இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஏன் கொடுத்துட்டா வந்து இது ஏதோ நம்ம போகக்கூடாத படம் போல இருக்கு அப்படின்னு ஒரு சின்ன மென்டலாகவே ஒரு சின்ன பிளாக் வந்துடும். ஃபேமிலிஸ் வந்து பார்க்கணும் இந்த படத்தை, அவங்களுடைய குழந்தைங்களோட வந்து பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் அவர் வாழ்ந்தார். அப்படியே தான் அவர் வந்து ஆக்டராக தான் இருந்தார். ஒரு நிமிஷம் லவ் தான் வந்து நம்மளை முன்னுக்கு கொண்டு போகிற ஒரு விஷயம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் மேம். வணக்கம்ங்க. எப்படி இருக்கீங்க மேம்? குட். ஓகே, ஸோ காதல் என்பது பொது உடைமை டைட்டில் வந்து எனக்கு ரொம்ப கேட்சியாக இருந்துச்சு இந்த ட்ரெய்லர் பார்த்தப்ப. உங்களுக்கு இந்த டைட்டில் பார்த்தப்ப எப்படி தெரிஞ்சு இந்த கதைக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சா? ஆமாம், ரொம்ப பொருத்தமான விஷயம் தானே. லவ் இஸ் ஃபார் எவ்ரி ஒன், லவ் இஸ் ஃபார் ஆல் அப்படின்றது தானே. ஓகே, அதைத்தான் இந்த படமும் பேசிகிட்டு இருக்கு. பேச வேண்டிய ஒரு விஷயத்த பேசியிருக்கு அப்படின்ற போது இதை விட பொருத்தமான ஒரு டைட்டில் என்னால் யோசிக்கவே முடியல. இன்னொரு டைட்டில் என்னமோ டைரக்டர் சொன்னார், காதலுக்கு மரியாதை கூட நல்லா இருந்திருக்கும். இப்போ அது எல்லாத்தையும் விட இது ரொம்ப ஆப்டாக இருந்த மாதிரி தோணுச்சு. ஸோ ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இது என்ன ஜானர் ஆஃப் படம்ங்கிறது நமக்கு விசிபிளாக தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த காதல் என்பது பொறுமை படம் வந்து ஒரு ஃபேமிலிக்கும் சொசைட்டிக்கும் எவ்வளோ தேவைன்னு நினைக்கிறீங்க இந்த படம்? இந்த காலகட்டம் கிடையாது, எப்பவுமே ஆக்சுவலாக தேவை இருந்த ஒரு விஷயந்தான். ஏன்னா ஒரு குழந்தை அந்த ஃபேமிலியில் வளரும்போது தனக்குள்ள ஏற்படுற ஒரு மாற்றங்களை அவங்க உணரும் போது யார்கிட்ட போய் பேசுவாங்க? ஃபேமிலி தான் வந்து அதை. அப்போ சொசைட்டி ஆக்செப்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு முன்னாடி வந்து அந்த ஃபேமிலி ஆக்செப்ட் பண்ணணும், ஃபேமிலி என் கூட நிற்கணும் அப்படின்னு தான் ஒரு குழந்தை வந்து யோசிக்கும், எதிர்பார்க்கும். அதனால வந்து இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இது ஆரம்பிச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். பட் இப்போவாவது நம்ம பேசுறதுக்கு வரணும் அப்படின்றது தான். அதனால தான் வந்து இது சென்சர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் யூஏ கொடுத்ததுக்கு காரணம் வந்து சென்சர் மெம்பர்ஸு சொன்னது என்னன்னா, ஃபேமிலிஸ் வந்து பார்க்கணும் இந்த படத்தை, அவங்களுடைய குழந்தைங்களோட வந்து பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் யூஏ கொடுத்துட்டா வந்து இது ஏதோ நம்ம போகக்கூடாத படம் போல இருக்கு அப்படின்னு ஒரு சின்ன மென்டலாகவே ஒரு சின்ன பிளாக் வந்துடும். அப்படி கிடையாது. ஃபேமிலிஸ் பார்த்து இந்த விஷயத்தை புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சென்சர் போர்டு மெம்பர்ஸ் ஃபீல் ஆனதுனால தான் யூஏ கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பையனும் ஒரு பொண்ணும் கல்யாணம் பண்ணுறதா வந்து லீகலாக இருக்கும். ஒரு பையனை லவ் பண்ணுறதாகட்டும், ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதாகட்டும், அது நம்ம இன்னும் வந்து இங்கே வந்து ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் அளவுக்கு நம்ம இடத்துல இருந்து கொண்டு வரல. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு சில டைம் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறானா கூட நீங்கள் யாரும் கேட்டால் உங்கள் லைஃப் பார்ட்னர் கேட்டால் அதையுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இல்லை நீங்கள் பேரண்ட்ஸை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் எப்போ மாறும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? லீகலுக்காக வந்து நிறைய போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, அது வேற ஒரு பக்கம். அது வந்து எங்கே போகணும், எப்போ போகணும் அப்படின்றது வந்து எல்லாருமே அதுக்காக ஒரு குரல் கொடுக்கணுன்றது மீறி வந்து அங்கே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் நம்மளை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு இவங்க நினைக்கும் போது அவங்களுக்குள்ள இருக்கிற மனத்தடைகள் என்ன அப்படின்றது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அப்போ சொசைட்டிலேயே வந்து நிறைய மனத்தடைகள் இருக்கு அப்படின்ற போது வந்து அவங்கள வந்து ஒரு பரிகாசத்துக்குரிய ஆட்களாகவோ இல்லை வந்து ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயமாகவோ இருக்கிறது வந்து கரெக்ட் கிடையாது அப்படின்றது பேசுற ஒரு இடத்துக்கு தான் போகணும் நம்ம. அதுக்கப்புறம் தான் வந்து வேற ஒரு இடத்துல இப்போ நம்ம டே டு டே நமக்கு பிடிச்சவங்க நம்மளை வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு தானே எல்லாரும் எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரியான ஒரு புரிதல் ஏற்பட்டுருச்சு, ஒரு அக்செப்டன்ஸ் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் தானே அடுத்த ஸ்டெப்பு. ஸோ இந்த ஸ்டெப்பே வந்து முழுமை அடையலை இன்னும். அதுதான் வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே அதுக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பார்க்கும்போது நம்ம சரியான விஷயத்தை தான் வந்து அணுகி இருக்கோம்.
இந்த ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு சொசைட்டிக்கு ஸோ உங்களுக்கு வந்து இதை பற்றி யோசிக்கும் போது என்னென்ன கேள்விகள் வரும், அந்த கேள்விகள் எல்லாத்தையுமே இந்த படத்தில் இருக்கிற நிறைய கேரக்டர்ஸ் மூலமாக கேட்க வச்சிருக்காரு டைரக்டர். என்னென்ன கேள்விகள் வந்து இன்னைக்கு கேட்டாங்களோ, ஒரு ப்ரெஸ் மீட்லேயோ அங்கே இங்கே கேட்டாங்களோ, எல்லா கேள்விகளும் இந்த படத்தில் கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கான ஆர்கியூமெண்ட்டும் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ட்ரெய்லர் கமெண்ட்ஸ் நீங்கள் சொன்னீங்க, ட்ரெய்லர் கமெண்ட்ஸில் வந்து பார்க்கும்போது பாதி பேர் வந்து இதுக்கு ஆதரவாக கண்டிப்பாக இப்பயாவது தமிழ் சினிமா வந்து இந்த கண்டென்ட்டை பேசுதுன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சந்தோஷப்படுறாங்க, ஒரு சில பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இதேதான். ஓகே, புரியாத இடத்துல இருந்து வரும்போது அவங்க வந்து அது நெகட்டிவா பாக்குறாங்க. அப்போ நெகட்டிவா பாக்குறதுனாலயோ, இப்ப நீங்க அதை வந்து எப்படி பாக்குறீங்க அப்படின்றது, ஏன் நீங்க இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றோம்னா, ஒருவேளை அவங்க வீட்டில் இந்த மாதிரியான ஒரு குழந்தை பிறந்து அவங்க ஒரு செக்ஷுவாலிட்டியை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க கம்மிங் அவுட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரும்போது, ஐ ஷுட் கம் அவுட்னா, இல்லைன்னா வந்து ரொம்ப சஃபகேட்டிங்காக ஒருத்தர் வாழ வேண்டியிருக்கும். அவங்க வந்து இதை ஏற்றுக்க மாட்டாங்க நம்ம ஃபேமிலியில், இல்லைன்னா சொசைட்டியில் நம்மளை வந்து தப்பாக பார்க்குறாங்க அப்படின்றதுக்காக அவங்க கல்யாணமே பண்ணாமல் இருக்கலாம். என்ன இல்லைன்னா ஒரு பேருக்காக கல்யாணம் பண்ணி அந்த சஃபகேட்டிங்காக ஒரு வாழ்க்கை வாழலாம். அது தேவையில்லை அப்படின்னு நம்ம வந்து இந்த கமெண்ட் பண்ணுறவங்களுடைய வீட்டில் ஒருவேளை அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும்போது அவங்க எப்படி இதை பார்க்கணும் அப்படின்ற இடத்துக்கு நம்ம கொண்டு போகிற ஒரு படமாக இருக்கும் இது. அதில் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, கிளாட் டு சி வந்து உங்களை வந்து ஒரு நார்மல் ரோலை பார்க்கறதுக்கு எப்போ பார்த்தாலும் எல்லா படத்துலையும் வந்து ஒரு ஏழை அம்மாவாக உங்களை காட்டிடுறாங்க, இதில் கொஞ்சம் நார்மல் அம்மாவாக காட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இது எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரி ஸ்டீரியோடைப் பண்ணுறான்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு அந்த ரோல்ஸ் அந்த மாதிரி வருதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஸ்டீரியோ டைப் அப்படின்றத விட வந்து எனக்கு வந்து அம்மா அப்படின்றது கரெக்டு தான். பட் அந்த அம்மா கதாபாத்திரத்திலேயே என்னை வேற வேற மாதிரி பாக்குறாங்க. பட் ஒரு விஷயம் மட்டும், கிளிசரின் பாட்டிலோட ரெடியா அப்படின்றது கரெக்ட் தான். பட் அந்த கிளிசரின் பாட்டில் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றதுல டிஃபரன்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். என்ன பண்ணியிருந்தாருன்னா, இந்த மாதிரி ஒரு கதையை எடுத்து இதுக்கு நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு டைரக்ஷன் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படம் வெளிவந்தால் பிரச்சனை வரும், நமக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க எல்லாம் தெரிஞ்சும் இது நடிக்கிறதுக்கும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும், இந்த டீமுக்கு வாழ்த்துக்கள்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் அதை யோசிச்சிங்களா? கதை கேட்டு நடிக்கும் போது இதை கேட்டு இந்த படம் நடிச்சா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு? பிரச்சனைன்னு இல்லை, கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான ஒரு புரிதல் இல்லாத கேள்விகள் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தது தான். அதனால தானே இந்த படம். இதன் மூலமாக நாங்கள் வந்து உங்களுக்கு இருக்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ், இப்போ ஆக்சுவலாக என்னுடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சமூகத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக என்னுடைய கேரக்டர் இந்த படத்தில். ஓகே, குழந்தைங்களை லவ் பண்ணாத எந்த பேரண்ட்டும் இருக்க மாட்டாங்க இல்லையா? எந்த அம்மாவும் அப்பாவும் அவங்களுடைய குழந்தை தான் உலகமே. ஆனால் இது புரிஞ்சிக்க முடியாமல் கோவப்படுறது, இல்லைன்னா உனக்கு இது ஏதோ ஒரு சின்ன ஏதோ சரி பண்ணிடக்கூடியது தான் அப்படின்னு நினைக்கிறது, ஒரு டினாயல் அப்படின்னு இருக்கிறது தான் வந்து ஆக்சுவலாக நடக்கும். ஏன்னா அவங்க பார்த்துருக்கிற சமூகம் இப்படி தான் இருக்குது. ஒரு ஆணும் பெண்ணும் தான் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியான உணர்வுகளோடு அவங்க இருப்பாங்க அப்படின்னு. அது இல்லாத வேற மாதிரி உணர்வுகளோட சில குழந்தைங்க பிறக்கும்போது அதை நம்ம புரிஞ்சுக்கணும், அதை நாம் ஏற்றுக்கொள்கிற பக்குவம் நமக்கு ஏற்படணும் அப்படின்றது தான். ஸோ இந்த மதர் கேரக்டர் வந்து அப்படிப்பட்ட எல்லா டர்மாயிலுக்குள்ளே போகும்போது ஒரு மதர் டெஃபினெட்லி ஒரு வித் லவ் அந்த குழந்தைய பார்க்கும்போது புரிஞ்சுக்கிறதுக்கான ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். நம்பிக்கை மட்டும் அதுதான் உண்மையும் கூட. அதையும் மீறி வந்து இந்த சமூகம் நம்ம ஃபேமிலியை எப்படி பார்க்கும் அப்படின்ற ஒரு இதில் போயிட்டு தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பெண் குழந்தை வெளியே போய் வேலை பண்ணுறதே ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னு நினச்ச ஒரு சொசைட்டி நம்மது. இப்போ அது மாறி இருக்கு இல்லையா? ஓகே, இப்போ அந்த காலகட்டத்தில் இருக்கிற அம்மாக்களுக்கு அதுதான் கரெக்ட் இல்லை, பொம்பளை பிள்ளையும் வெளியே அனுப்பக்கூடாது அப்படின்றது தான் கரெக்டாக இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற அம்மா அப்படி இல்லைல்ல.
என் பொண்ணுக்கு வந்து டிகிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, வேலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அங்கிருந்து இங்கே நம்மளால் ட்ராவல் பண்ணி வர முடிஞ்ச மாதிரி இங்கிருந்து அனைத்தையுமே தெரிஞ்சுக்கிற ஏன்னோ ஃபேமிலி இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்மளால் கண்டிப்பாக போக முடியும். ஓகே, சூப்பர் சார், சரியான பதிலாக இருக்கு மேம். கண்டிப்பாக. ஸோ உங்கள் ஜேர்னியில் பார்த்தாலே நிறைய படங்கள் எனக்கு வந்து உங்கள் படங்களில் வந்து மேபி நான் வந்து 95க்கு அப்புறம் போன் ஆனதுனால அதுக்கு முன்னாடி இந்த படங்கள் சரியாக பார்க்க எனக்கு டைம் இல்லை. பட் அதுக்கப்புறம் நடித்த எல்லா படங்களும் ரொம்ப பிடிக்கும். நான் பெரிய ஹீரோஸ், பெரிய இயக்குனர் படம் மட்டும் இல்லாமல் எல்லா இயக்குனர்கள் படம், சின்ன படம், பெரிய படம், எந்த லாங்குவேஜும் பார்க்காம நடிக்கிறதுக்கு என்ன காரணம்? கதை தான் மெயின் காரணம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு என்ன ஆஃபர்ஸ் வருதோ அதிலிருந்து தான். ஓகே. என்னமோ எனக்கு பெரிய டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து பெரிய ஹீரோஸ் இருக்கிற படங்களெல்லாம் வந்து அது வந்து என்னுடைய கேரக்டர் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் இல்லாத கேரக்டர்ஸ் வந்து நான் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் கூட. பட் அப்படி வந்து பெருசாக நான் வந்து எல்லாத்தையும் நான் பண்ண மாட்டேன்னு தவிர்த்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. எனக்கு வந்திருக்கிற படங்களில் கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும், இதை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு டைரக்டராக இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இது எனக்கு வந்துருச்சுன்னா, அது வந்து அதிகமாக அறியப்படாத ஒரு டைரக்டர், அதிகமாக அறியப்படாத ஒரு ஹீரோ, இல்லைன்னா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. அதுக்கு உண்டான ஒரு கவனிப்பு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி வந்து ஆக்சுவலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நிறைய புதுமுக டைரக்டர்ஸோடு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஃப்ரம் அ யங் ஏஜ். அந்த புதுமுக டைரக்டர்ஸ் வந்து உலகமே போற்றக்கூடிய டைரக்டர்ஸாக அப்புறம் மாறினாங்க. பட் ஃபஸ்ட்டு படம் புதுமுக டைரக்டர் தானே. அப்போது அவங்களோட நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்ற போது வந்து யாரையுமே அந்த நேரத்தில் அவங்க இருக்கிற ஸ்டேஜை வச்சு ஐ நெவர் ஜட்ஜ் எனிபடி. அதே நேரத்தில் பெரிய டைரக்டராக, அதாவது பெரிய புகழ் பெற்ற டைரக்டராக இருந்தாலும் இப்போ எனக்கு கொடுத்துருக்கிறது வச்சு தான் நான் டிசைட் பண்ணுவேன், தவிர பெருசாக. ஓகே. ஸோ மணி சாரோட ஒரு 5 படங்களுக்கு நீங்கள் தான் வந்து டப்பிங் பண்ணியிருக்கீங்க. அது என்ன காரணத்துக்காக அந்த ஒரு பாண்டிங் அமைஞ்சது? தொடர்ந்து நிறையா ஐகானிக் கேரக்டர்ஸ் எல்லாமே உங்கள் வாய்ஸில் வந்துருக்கு. அந்த 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 விஷயத்தை பற்றி சொல்லுங்கள். அது எப்படி அமைஞ்சது? பேசிக்கலி வந்து எனக்கு மைக்கில் என்னுடைய வாய்ஸ் சவுண்டு பண்ணுற விதம் இருக்குது. அப்புறமா வந்து ஒரு கிளீஷேடான எக்ஸ்ப்ரெஷன்ஸு நான் எப்போவுமே கொடுக்க மாட்டேன். அப்போது அதுதான் அவருக்கு தேவைப்பட்டுச்சு. அவருக்கு வந்து ஒரு அது வரைக்கும் இருந்த ஒரு செட்டு டோன் இருந்ததில்ல, செட்டு டெலிவரி மாடுலேஷன் இருந்ததில்ல, அதிலிருந்து மாறுபட்டு ரியலாக அப்புறம் ஸ்வீட்டாக இருக்கிற ஒரு வாய்ஸாகவும், அப்புறம் ஆஸ் அன் ஆக்டர் வந்து நாங்கள் நல்ல கொலாபரேஷன் எங்களுது. அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ என்னால் அது வந்து கண்டிப்பாக கொடுக்க முடிஞ்சுது டப்பிங் பண்ணும்போது. அதனால தானே திருப்பி கேட்குறாங்க. இல்லைன்னா வந்து நாம் அவர் கேட்டது மாதிரி நம்மளால் பேச முடியலன்னா திருப்பி எப்படி ரிப்பீட் பண்ண? அவர் என்ன ரிப்பீட் பண்ணியிருக்காருன்னா காரணம் அதுதான். நீங்கள் அவரை கேட்டாலும் கூட அதை தான் சொல்லுவார் அவர். நான் என்ன மாதிரி எதிர்பார்க்குறேனோ அந்த மாதிரி அவங்க கொடுத்ததுனால தான் எனக்கு இந்த கேரக்டருக்கு இவங்க டெஃபினெட்லி. பிகாஸ் நிறைய இடத்துல வந்து அவர் ஃபேஸில் ரொம்ப நடிக்கிற மாதிரி எடுக்க மாட்டார் அவர். எந்த ஆர்டிஸ்ட் வந்தாலும் வந்து கொஞ்சம் சட்டிலாக தான் பண்ண வைப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸை மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கண்ணு நடிக்கும், பெருசாக ஃபேஸில் வந்து பயங்கரமாக இப்படி இப்படி பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்காது. ஆனால் வாய்ஸில் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸும், வாய்ஸில் நிறைய உடைதல் இருக்கும், நிறைய எமோஷ்னலாக இருக்கும். ஸோ அவர் என்ன அவருடைய இது என்னவா பார்க்குறேன் அப்படின்னா வந்து வாய்ஸில் வந்து அந்த லைஃப் வரணும், அந்த பர்டிகுலர் எமோஷனுடைய லைஃப் வந்து வாய்ஸில் வரணும்னு எதிர்பார்க்குறேன். ஓகே. தேங்க்ஃபுல்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி வந்து அது என்னால் பண்ண முடிஞ்சது. ஓகே, அதனால தான் நினைக்கிறேன். எந்த கேரக்டருக்கு ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ண கேரக்டர்னா 5 படங்கள் எந்த கேரக்டருக்கு? ராவன் தான். ராவன் அது வந்து நான் ஐ லாஸ்ட் மை வாய்ஸ் ஆல்சோ ஃபார் தட். ஓகே. அப்போ ராவன் மட்டும்தான் வந்து நான் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ண ஒரு இது கூட. ஏன்னா படம் ஸ்டார்ட் பண்ணுறதே அவங்களுடைய கடத்தல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த கடத்தல் அப்படின்றதே ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு
பிரச்சனையான ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. அப்போ அவங்க அந்த ஹைட் ஆஃப் தி எமோஷனில் இருந்து தான் அந்த படமே, அது ஃபுல் படமே அப்படிதான். நடுவில் வந்து ஒரு 4-5 சீன் என்னமோ அவங்களுடைய கல்யாணத்துக்கு அந்த டைமில் ஒரு லவ் சீன்ஸ் எல்லாம் இருக்கும். அது ஓகேயா இருந்துச்சு, அது நம்ம பண்ணிடுவோம் தெரியும். பட் இதுதான் வந்து பிகாஸ் தொடர்ந்து இவங்க தான் பேசிட்டு இருக்காங்க, அந்த ராவன் கேரக்டரோட இல்லையா, வீரா கேரக்டரோட. ஏதோ ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஒரே ஒரு சூரியன், ஒரே ஒரு சந்திரன், ஒரே ஒரு ரகுவரன் சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ரகுவரன் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசில் படங்கள் பார்த்தப்ப இந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் ஆகட்டும், ஒரு யாழி நீ மூணி கடைசியாக அவர் பண்ண, அதாவது நாங்கள் பார்க்கும்போது அவர் வந்து சின்ன பையனாக பார்க்கும்போது வில்லனாக கேரக்டர் பார்க்கும்போது நாங்கள் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அவர் கடைசி தருவாயில் இருந்த அப்பா கேரக்டர்ஸு, திருமலையில் ஒரு 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 ஃப்ரெண்ட் ரோல் பண்ணுவார், ரன் படத்தில் ஒரு மாமா கேரக்டர் பண்ணுவார், அந்த மாதிரி எங்களுக்கு க்ளோஸ் டு தி ஹார்ட்டாக நிறைய கேரக்டர்ஸ் பண்ணி எங்கள் மனசு ரொம்ப இடம் பிடிச்சிட்டு. முகவரியில் அண்ணா, மோட்டிவேஷன், லவ் டுடேல அப்பா, ஏகப்பட்ட, அதாவது வில்லன்கிறத மறந்து எங்க வீட்டுல இருக்கிற ஒரு அப்பா, அஞ்சலி அப்பா, நிறைய கேரக்டர்ஸ் பண்ணாரு. அவரு நான் ரீசெண்ட் இப்போ உங்களோட இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது கூட நீங்க எந்த இடத்துலயுமே வந்து அவரை வந்து ஹஸ்பண்ட்ங்கிற மென்ஷன் பண்ணாம சார்னு சொல்லிட்டே இருக்கீங்க. அந்த மரியாதை எப்படி மேம்? இல்லை, பேசிக்கலி வந்து எல்லாரும் மாதிரியும் நான் வந்து அவருடைய ரசிகை ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து கல்யாணம் அது இது எல்லாமே. அவருடைய ஒரு டேலண்ட், அந்த மெனக்கெடுதல், அதுக்கப்புறம் வந்து ஒரு விதமான ஒரு ட்ரான்ஸ் லைக் ப்ரொஃபஷன் அவரது. அவர் வந்து அந்த அந்த நொடிகளுக்காகவே தான் வந்து தன்னுடைய மற்ற நேரத்தை எல்லாத்தையுமே செலவிட்டுட்டு இருந்த ஒரு நடிகர் அவர். அவர் நம்மளோடையே இருப்பார், நம்ம வீட்லேயே தான் இருப்பார், நம்மளோட தான் பேசிகிட்டு இருப்பார். ஆனால் வந்து அவருடைய மைண்டு ஃபுல்லாக வேற ஒரு இடத்துல வேலை பண்ணிக்கிட்டே இருக்குன்னு மட்டும் எங்களுக்கு மட்டும் தெரியும். அது அந்த அளவுக்கான ஒரு டெடிகேஷனோ, அர்ப்பணிப்போ, ஒரு சாக்ரிஃபைஸோ வந்து ரொம்ப ரேர் நம்ம பார்க்கறது. ஓகே, அந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து நம்ம மரியாதையோட தானே பார்க்க முடியும் என்னைக்கா இருந்தாலும். அதுவும் நான் பக்கத்துல இருந்து கொஞ்சம் வருஷம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது இல்லையா. அவருடைய ஒர்க் பண்ற ஒரு விதம், அது அவர் வாழ்ந்தார் அப்படியே தான். அவர் வந்து ஆக்டராக தான் இருந்தார் ஒரு நிமிஷம். நான் வந்து என்னால் வந்து நான் அப்படி இருக்க மாட்டேன். எனக்கு அதில் வந்து எனக்கு இருக்கிற டேஞ்சர் ஜோன் அது ஆக்சுவலாக. ஓகே, அதில் இருக்கிற விஷயங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால நான் வந்து ஷட் பண்ணிடுவேன், கொஞ்சம் நான் ரிலாக்ஸ் பண்ணிடுவேன். ஓகே ஓகே. பட் அவர் வந்து என்றைக்குமே ரிலாக்ஸ் பண்ணி நான் பார்க்கல. ரிஷியோட இருக்கும்போது மேபி வந்து அவர் அந்த மாதிரி அவரை மீறின ஒரு இடத்துக்கு போயிருந்திருப்பாரு. பட் அதுதான் வந்து அவருக்குள்ள அது தன்னைத்தானே செதுக்கிக்கிட்ட ஒரு இடம் அது. தனக்கு அப்படியான ஒரு இடத்துக்குள்ளதான் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு வேர்ல்டு. அந்த வேர்ல்டை விட்டு அவர் வரவே இல்லை, எப்போவுமே வந்ததே கிடையாது. நான் பார்த்துருக்கிற, நான் கூட இருந்த நாட்களில் வரவே இல்லை. அது வந்து அவருடைய பலமும் கூட, அதுதான் அவரை வந்து கொஞ்சம் பலவீனப்படுத்த கூட அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அவரை இப்போ ரகுவரன் சார்னு சொன்னாலே வந்து ஐகானிக்கான ஒரு ஷாட் ஒன்று இருக்கும். ஃபங்க் அப்படி பண்ணிட்டு ஒரு கண்ணாடி ஒன்று போட்டிருப்பாரு, அப்புறம் ஒரு லாங் ஒரு செயின், ஒரு ஜீசஸ் செயின் ஒன்று போட்டிருப்பாரு. ஒயிட் ஷர்ட்னா அது அவருக்கு தான் பர்ஃபெக்டாக. இப்போ அந்த ஒரு படத்தில் நினைக்கிறேன் ஃபுல் படமும் வெள்ளை சட்டையே போட்டுட்டு இருப்பார். இந்த மாதிரி எங்களுக்கு ரகுவரன் சார் இந்த அட்டையை தான் டக்குன்னு ஞாபகம் இருக்கும். உதாரணத்துக்கு போனால் முதல்வன் படத்தில் வர கேரக்டர் ஆகட்டும். உங்களுக்கு பர்சனலாக அவர் என்ன அட்டையர்ல இருந்து ரொம்ப பிடிக்கும்? எங்களுக்கு இந்த மாதிரிலாம் நாங்கள் நிறையா பார்த்துட்டோம், பட் உங்களுக்கு ஒரு பர்சனல் சாய்ஸ் ஒன்று இருக்கும்ல? இல்லை, அவர் வந்து ஒரு டக்கின் பண்ணி வந்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலா. நீங்க வந்து கண்டுகொண்டேன் அந்த ப்ளூ ஷர்ட்ல சீன் வரும்ல, அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆல்சோ சூட் போடும்போது அவருக்காகவே சூட்டு பொருந்த மாதிரி இருக்கும். அவருடைய ஹைட்டுக்கும் அவங்களுடைய ஒரு அந்த விதமா நடக்கிற விதத்துக்கும் இருக்கிறது வந்து he carries that with so much of grace. அந்த ஒரு கிரேஸ் அந்த அவருடைய பாடியில இருந்தது. ஓகே, அதே எப்பவுமே ஓகே. ஸோ நிறைய பேர் வந்து ரகுவரன் சார் மிமிக்ரி பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக மணிகண்டன் வந்து ஒரு இடத்துல பண்ணியிருந்தார், என்னப்பா பாணிக் பாஷா நீ இந்த தொழிலுக்கு நீ குழந்தெல்லாம் சொல்லுவார், அதை நீங்கள் பார்த்தீங்களா? இந்த மாதிரி அவரோட வாய்ஸ் நிறைய பேர் பண்ணும்போது அது உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு?
ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. Okay. எப்பவுமே வந்து அதுதானே உயிர்ப்போட இன்னும் அவருடைய பிரசன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும். நிறைய இப்போ தனுஷ் அவங்களுடைய படத்துல ரகுவரன்னு பேர் வச்சுக்குவாரு. அப்புறம் கண்டிப்பா. தெலுங்குல டப் பண்ண விஐபி விஐபிக்கு ரகுவரன் தான் பேர். ரகுவரன்னு பிடெக் டைட்டில். நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அது ஆமா. வந்து நான் வந்து எல்லாருக்குமானவர் அவரு. Okay. இல்ல எங்களுடைய இது மட்டும் கிடையாது. ஓகே. அப்படின்ற போது யாரு எப்போ வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் வந்து அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இல்லை. Okay. யார் எப்போ பேசும்போதும் மிமிக்ரின்னு வந்துட்டா அவரை தாண்டி போக மாட்டாங்க. அதே மாதிரி வந்து ஒரு நல்ல நடிகர், ஒரு ஒரு வெர்சடைல் கேரக்டர் அண்ட் வில்லன் ஆக்டர்னா இன்னும் அந்த இடத்த தொடர்றதுக்கு யாருமே கிட்ட போகலைன்னு பேசுவாங்க. அது எல்லாமே வந்து மிக 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 ஒரு ப்ரெஷியஸான கமெண்ட்ஸும் திங்ஸும். அது வந்து அவர் ரொம்ப விரும்பி இருப்பாரு, ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாருன்னு மட்டும்தான் தோணும் அவர் கேட்டிருந்தாருன்னா அப்படின்னு சொல்லி. அவர் பண்ண வில்லன் கேரக்டர்ஸ்லாம் இப்போ ஒரு படத்துக்கு பேராவே மாறுது. மார்க் ஆண்டனின் படங்களே வருது. அந்த அளவுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது பெரிய தாக்கத்தை கொடுத்துட்டு போயிட்டார். அதுக்கு ஐகானிக் கேரக்டர் தான். அவர் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. நீங்க வாய்ஸ் 1000 ட்ரை பண்ணலாம், பட் லுக் அவர் தான். எனக்கு இன்னும் ஒரு விஷயம் தான், இந்த படத்தோட முடிக்கிற மாதிரி இந்த கேள்வி நான் முடிச்சுக்கிறேன். நான் கக்கா படமும் உங்களுக்கு 15 வயசு படம், 15 வயசு. அப்போ அவருக்கு 24 சம்திங் நான் இருக்கும்னு நினைக்கிறேன். 23. அப்போ ஏற்பட்ட காதல் 13 வருஷம் கழிச்சு மேரேஜில் போயும் இப்போ அவர் இல்லாமலும் இருக்குல்ல அந்த காதல். இந்த காதல் இந்த புது உடமையோட வரும்போது எப்படி இருக்கு? நீங்க அந்த உங்க காதலோட அந்த விஷயத்தை அப்படி முடிச்சிருக்கீங்க. காதல் அப்படின்றது நமக்குள்ள எப்பவுமே ஒரு நிகழற ஒரு உண்மையான உணர்வு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து நம்ம சண்டை போடலாம், நம்ம பிரிஞ்சிடலாம். ஆனா அந்த முதல்ல ஏற்பட்டிருக்கிற ஒரு கனெக்ட் இருக்கு இல்லையா, அது எப்பவுமே அப்படியான ஒரு விஷயம் தானே. அது எப்பவுமே அப்படித்தான் இருக்கும். அதை வந்து நம்ம ஃபேக்கா இல்லை அப்படின்னு சொல்லவும் முடியாது, இல்லாதது இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுதான் வந்து நம்மள லிவபிள் ஃபார் பிகாஸ் ஆஃப் லவ் ஒன்லி. லவ் தான் வந்து நம்மளை முன்னுக்கு கொண்டு போகிற ஒரு விஷயம். அதனுடைய மெமரிஸாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து நிறைய லவ்விங் லைஃப் இஸ் வெரி பியூட்டிஃபுல் யூனோ. ஸோ ஓகே. ஸோ Feb 14 படம் வருது. இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு படம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வரது எல்லாமே யூத்ஸ் தான் உள்ளே வருவாங்க, அதுக்கப்புறம் தான் ஃபேமிலிஸ் வருவாங்க. மேபி அந்த டேட்னால எப்படி என்ன சொல்ல வரீங்க ஆடியன்ஸ்க்கு? இல்லை, நான் ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து இது இந்த விஷயத்தை பற்றி பேசுது அப்படின்னு நீங்கள் தள்ளி போயிடாமல் உங்களுக்கு நிறைய உங்களுடைய தாட்ஸ் என்ன அப்படின்னு முதல்ல பாருங்கள். அது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு, அது மட்டுமே கிடையாது, ஒரு என்கேஜிங் ட்ராமா இருக்கு இந்த படத்துல. ஆரம்பிச்சதுல இருந்து முடியிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு முறை கூட ஃபோன் எடுத்து பார்க்கணும்னு தோணாது. அந்த மாதிரியான ஒரு என்கேஜிங் ட்ராமா அண்ட் பயங்கரமான டர்மாயில், எமோஷனல் டர்மாயில் இருக்கிற ட்விஸ்ட்ஸ் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிற ஒரு கதை இது. அதை வந்து சினிமாவாகவும் நல்லபடியா எடுத்திருக்கிற ஒரு படம். So definitely in the 2 hours of your life is not going to be a waste. ஆனால் அதே நேரத்தில் வந்து நமக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயத்தை பற்றி தெளிவு பெறுவதற்காக ஆன ஒரு படம். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் வந்து பாருங்கள். ஒரு விதத்தில் இது லவ் செலிப்ரேஷன், ஒரு விதத்தில் லைஃப் செலிப்ரேஷன் அப்படின்றது புரிஞ்சுக்குங்க. ஏன்னா லைஃப்பில் எல்லாருக்குமே என்ன வேணும் அப்படின்னா நம்மளை புரிஞ்சுக்கணும் மற்றவங்க அப்படின்னு. அப்படி நினைக்கிற சில பேருக்காக நீங்கள் இந்த படம் கண்டிப்பாக பார்க்கணும். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய்